படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ராஷ்மிகா மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் குத்தமாட அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிட்டாங்க. டீடைலா சொல்லி சேனல் மறக்காம ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற படம் நெட்ஃபிளிக்ஸ் இப்போ தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்கா ராஷ்மிகா தீக்ஷித் செட்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து பிஜிக்காக ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராஷ்மிகாவுக்கு பாவம் தெரியல இது எப்பேற்பட்ட ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. சோ இதை எப்படி ரியலைஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் வைஸா எல்லாருமே பிடிச்சிருந்தாங்க. முக்கியமா ராஷ்மிகா பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ், கிளைமாக்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹீரோ வந்து டாக்ஸிக் பர்சனா வந்திருக்காரு, அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் அனிமல் வேலை இருக்கட்டும், அப்புறம் ப்ரொஃபஸர் ஒரு கேட் அவரா இருக்கட்டும், ரெண்டு பேரும் கொடுத்த ரோல நீட்டா பண்ணியிருந்தாங்க. படத்தை பொறுத்தவரை டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்கான படம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோ ஃபீல் கொடுத்தாலும் போக போக கிரிப்பிங்காக நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. படத்துல ராஷ்மிகாவை பார்க்கும்போது அம்மா ரொம்ப பாவமானி அப்படின்ற மாதிரி தோணும். அண்ட் ஹீரோ பார்க்கும்போது அவ்வளவு கோவம் ஒரு இரிட்டேட் ஆகும். முக்கியமா இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் யாருமே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தோண வைக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. சோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற விஷயத்தையும் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி படத்துல நிறைய விஷயத்தை பேசுவாங்க, அதெல்லாம் ஏத்துக்கொண்ட வகையில நீட்டா இருந்துச்சு. மெயினா படத்தோட கிளைமாக்ஸ் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒட்டான படம். எவன் வேணா என்ன சொல்லிட்டு போறான், இது ஒரு நல்ல படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.